இன்றைய சிந்தனை. பொதுவாகவே எங்களுடைய எண்ணம், அதாவது எங்கள் மனங்களிலே தோன்றுகின்ற எண்ணங்களிலே தான் பல பிரதிபலிப்புகளை நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் இந்த வாழ்வியலிலே எதை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பொதுவாகவே எல்லோருக்குமே எதிர்மறையான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். நன்மைகள் இருக்கும், தீமைகள் இருக்கும். நமக்கு பிடித்தவர்கள் இருப்பார்கள், பிடிக்காதவர்கள் இருப்பார்கள். இந்த நடைமுறையிலே நாங்கள் அந்த எண்ண பிரதிபலிப்புகள் என்பது எங்களுடைய எண்ணங்கள் எதை நினைக்கின்றனவோ அதன்படியே எங்களுக்கும் அதிகமான பிரச்சனைகளை கொடுத்துவிடும். நமக்கு பிடிக்காதவர்கள், நமது எதிரிகள், அவர்களை வீழ்த்தவே வேண்டுமென்று அதையே நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்தோமானால் அது அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்புகள் எங்களையும் தாக்க தொடங்கிவிடும். எங்களால் முடிந்த வரைக்கும் நம்மை ஒருவர் எதிர்க்கின்றார் என்றால் நாம் ஒதுங்கிவிட வேண்டும். நல்ல சிந்தனையுள்ளவர்கள் அந்த எதிரிகளோடு மோதிக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல பணி, நல்ல பண்பியல், நல்ல அறிவு கொண்டவர்கள் தங்களுடைய காரியங்களிலே தான் தங்களை பதித்து கொள்வார்கள், தங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து கொள்வார்கள். அதை விடுத்து அற்பர்களோடு எல்லாம், அதாவது எனக்கு எதிரி கூட தகுதியாக இருக்க வேண்டும், அந்த தகுதியில்லாதவர்கள் எல்லாம் நம்மை எதிர்க்கின்ற பொழுதெல்லாம் நாம் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். அவரோடு எதிர்த்து நமக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. ஏனென்றால் அறிவு உள்ளவர்களோடு தான் நாங்கள் ஞான போரை நடத்தலாம். அறிவு இல்லாதவர்களோடு நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்ட முடியாது. அவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்று நாங்களும் எதிர்த்தோமானால் எங்கள் வாழ்வியல் வீணாக போய் கொண்டிருக்கும். எனவே சிந்தனைகளை நல்ல நெறிப்படுத்துபவர்கள், நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்துபவர்கள், நல்ல காரியங்களை எங்களுக்குள்ளே கொண்டு வருபவர்கள், இப்படியான எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த எதிர்ப்பு நிலைகளை குறைத்து கொள்வார்கள். அதிகம் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த செயல்பாடு அவர்களுக்குத்தான் நன்மை தரும் என்று அவர்கள் அறிந்துள்ளவர்கள். அந்த அறிவை கொண்டு அவர்கள் செயல்படுபவர்கள். இந்த காலம் ஒரு அற்புதமான அழகான இந்த பூமியிலே எங்களை படைத்திருக்கின்றது. எங்கள் எல்லோருக்கும் தகுந்த முறையிலே கடமைகள் கற்தரப்பட்டிருக்கின்றன. எங்கள் கடமைகளை நாங்கள் சரிவர செய்கின்றோம். அந்த கடமைகள் சரியாக செய்யப்பட வேண்டும். அந்த கடமைகளிலே நாங்கள் தவறு இழைக்கக்கூடாது. இந்த நிலைப்பாட்டை கொண்டோமானால் எங்களுக்கு மற்ற சிந்தனைகள் அதிகமாக வராது. இன்னொருவரை எதிர்க்க வேண்டும், இன்னொருவரோடு போரிட வேண்டும், அவரை வென்றுதான் நாங்கள் வாழ வேண்டும், அந்த நிலைப்பாடே இல்லை. ஒரு விமர்சனமும் ஒரு எதிர்ப்பும் வருகின்றது என்றால் அது இயல்பாக சமூகத்திலே நடைபெறுகின்ற விடயங்கள். அதிலே அந்த முந்தைய காலங்களிலே ஒரு விமர்சனம் செய்பவர்கள் அந்த விடயத்திலே ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள், அந்த விடயத்தை பற்றி அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஒருவருக்கு ஒரு விடயம் தவறு என்று சொல்லுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட விடயத்திலே அதிக ஞானம் உள்ளவர்கள் தான் அதை செல்வார்கள். தற்காலம் அப்படி அல்லவே. அது இப்பொழுது யாரும் எதையும் சொல்லலாம் என்ற ஒரு நிலை வந்துவிட்டதனாலே நல்ல சிந்தனை உள்ளவர்கள் அந்த நல்ல சிந்தனையான விமர்சனம் வைக்கின்ற பொழுது கூட அந்த நாங்கள் சொன்ன விடயத்துக்கு தகுந்தாற்போல அந்த அறிவோடு அந்த ஞானத்தோடு அந்த விமர்சனம் வருகின்ற பொழுது தான் நாங்கள் அதற்கு பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விடுத்து சாதாரண விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களை போட்டு குழப்பி கொண்டிருந்தோமானால் எங்களுடைய நேரம் வீணாகிவிடும். எனவே இதை நாம் மனதிலே கொள்வோம். இது எமது எல்லோருக்குமே நல்லதை தரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய பணியிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம். நன்றி.